இப்போ நம்ம கஷ்டப்பட்டு இப்போ மேலே ஏறி வந்தோம் சிவன் கோயில் தேடி. பாண்டியர் அவங்க தொலைச்சிட்டாங்க. நம்ம தேடி நம்ம இன்னொரு தடவை வரும்னு பார்த்தா இங்கே இல்லை. இப்போ நம்ம தேடி வந்தோம், கஷ்டப்பட்டு ஏறினோம், ஆனால் முடியல. பள்ளியில் கூப்பிட்டு அவங்களுக்கு பார்த்தோம், அவங்க வரலன்ட்டாங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு ஏறி வச்சுட்டுதேன் இன்னொரு நாள் பார்ப்போம். அவங்க தொலைச்சதே மறுபடியும் நம்ம இன்னொரு நாள் இருக்குன்னு நினச்சி அப்படி பார்க்கணும். அதுக்கு நம்ம அடுத்து பார்ப்போம் நம்ம. இப்போ நம்ம கீழே போக போகிறோமா? ஆமாம், நமக்கு இப்போ கீழே போவோம். இன்னொரு நாளைக்கு வந்து பார்த்துக்குறோம். சாமி கும்பிட்டு இன்றைக்கி நம்ம வந்து குளிக்கலாதனால தான் நமக்கு சாமி பார்க்க முடியலை. ஆமாம், நீ குளிக்கலை. போய் சொல்லாத, நீ குளிக்காதனால தான் நீ சாமி பார்க்க முடியல. எங்கே போய் சொல்லாத. என் பணியை கண்டுபிடித்தாண்டு சத்தியமாக குளிச்சேன் காலைல. எப்போ என் கூடயே வந்தியா? காலையில் என்னை எழுப்புனதே வந்தேன். 9 மணிக்கு அடித்து எழுப்பிட்டியான். எழுப்பி பல்லு கூட தைக்கலை, மூஞ்ச அரைங்குறையமாக கழுவிட்டு போனோமா இல்லையா? அரைங்குறையமாக தானே கழுவிட்டு போனோம். போய் மேலம்பூரில் போய் ஒரு டீயும் ஒரு 2 வடை தின்னுட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தேன்னா இவன் இங்கே போக முடியாது. நான் பல்ல தேய்ச்சேன். சாப்பிடலான்னு போனால் ஐநாக்குள்ளே இறக்கலாம் முடியும். ஐநாக்குள்ளே வந்து அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க. இங்கே மேடம்பதிக்கு கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க. சரின்ட்டு எனக்கு அப்போ இந்த ஞாபகம் வந்துச்சு. பக்கத்தில் இருக்கும் எனக்குள்ள ஒரு மேட்டில் ஒரு மண் இருக்கும்னு பார்த்தா வர கூட்டு வர்ற மாட்டுக்கு வந்துக்கே தான் இருக்க. சரி, ஓகே. சரி, இப்போதைக்கு நம்ம வந்து இந்த பாறைக்கு வந்திருக்கோம் இல்லையா? தான் எனக்கு ஒரு பாறை இருக்கா. சரி, இந்த பாறைக்கு நம்ம வந்து வந்திருக்கோம். அடுத்து நம்ம இந்த பாறைக்கு மேலே வந்து போகணும். இது இப்போ நம்ம வந்த முடிய இல்லை, இதுக்கு மேலே தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக தெரியலை. சரியா? ஸோ அதனால் அடுத்த டைம் ஸோ அடுத்த டைமு நம்ம வந்து இதை நம்ம பார்த்துக்கலாம். சரிதானே? சரி, அடுத்த வாட்டி கண்டிப்பாக பார்த்துடலாம் நம்ம. அடுத்த டைம் கரெக்டாக யார்கிட்ட கேட்டால் தெரியும்? பழங்குடியின மக்கள்கிட்ட கேட்டால் நம்ம கரெக்டாக தெரியும். உங்கள் அப்பா சொல்லுவாரா வழி கரெக்டாக? அவர் சொல்லுவார். அவன் பழங்குடியினன்ற நீ. ஆமாம். சரி, ஓகே. சரி, போகலாமா? போகலாம். கீழே போகலாமா? கீழே போகலாம். கீழே வந்து போகிறதுக்கான வழி எப்படி? ஈஸியான வழி இப்படி தான் இறங்கணும். பாறைக்குள்ளே கல்லுக்குள்ளே முண்டெல்லாம் முடியாது. இப்படி இறங்கி அப்படியே சுற்றி அப்படி போயிடணும். ஓகேவா? போ ராமரதே வடிக்கு வழி காட்டி போ. ராமர் ஜம்மு வைப்போம். முள்ள உடச்சு விட்டு பரவா வைப்போம். அப்படி வந்துட்டே இப்படியே இறங்கடா. அப்படி போடா, அப்படியே போடா. எப்படி வாங்க கிராஸ் அடிக்கணும். போ மேலே இப்படியே சொல்கிறேன். குடும்ப கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு மவுத்து இப்படி ஆகும்பாங்க. அந்த மாதிரி சொல்கிறேன். நீங்கள் வா, இதான் பார்த்துருக்குங்க. வா, அப்படி கீழே இருங்க. அடி அப்படி ஏறா. அப்படி பள்ளமாக இருக்கு. நீ விழுந்துருவேன், நான் போயிடுவேன். அதே வந்துடுவியான். நீ முருண்டுட்டேனா புருண்டு. இன்னைக்கு எங்களால் கோயிலை பார்க்க முடியலை, கோயிலை கண்டுபிடிக்க முடியலை. சரி, இப்படி ஏறி பார்த்துருமா ஒரு டைமு? போமா? என்ன சொல்கிறேன்? இன்னும் கொஞ்சம் தூரம் தானே. ஆனால் இதுக்கு மேலே உனக்கு கன்ஃபார்ம் இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக இருக்குது. இங்கே இன்னும் இருக்குது, எங்கனையும் இருக்குது. சரி, ஓகே. அப்பா கிளம்பி வீட்டுக்கு எங்கனையும் இருக்குன்னா நம்ம என்ன சொல்கிறது? ஏய் வாடா, டேய் வாடா. இது என்ன சரிடா? அப்படி வாடா. நீ சரி இங்கே பார்த்துருக்கேன்டா. வாடாடா. எந்த செடினா ஏன்னா இது கரெக்டாக சொல்லலைன்னா நீ கிள்ளி பார்ப்போங்க. என்ன செடி கரெக்டாக சொல்லு. இது என்னது உனக்கு தெரியல? சரி, சுண்டக்காய். சரி, சுண்டக்காய் இது பழுத்துருக்கு.
பழுத்து இருக்கு. ம் பழுத்துல சாப்பிடலாமா வேணாமா? பழுத்துதா சாப்பிடலாம்ல? சாப்பிடலாம் அப்படிலாம் இல்லையே. பழுத்து இருந்தா இந்த சாப்பிடலாமா மாதிரி பழுத்ததா? சாப்பிடலாம். செத்து போமா? ஏய் ஜீவா அப்போ சாம்பு நீ ஏய் எனக்கு நீ சாப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பழுத்து இருக்கு அவ்வளோதான் பிரச்சனை. ஆனால் உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? கதை கேள்விப்பட்டிருக்கியா? சரி இறங்கு, தண்ணி துவைக்குது. அவங்க தோட்டத்துக்கு போனாலே உண்டு. அப்படித்தான் போ போ இறங்கி போ இறங்கு. அப்படி போய் எங்கள் தோட்டத்துக்குனா கீழே நீங்கள் ஏன் நடந்து வந்து பைக் எடுக்க முடி. கீழே இறங்குறோம், வழி தெரியல. இதுவா? இப்போ ஒரு நாளையா 60 சாப்பாடுக்கு போட்டு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அந்த தேடுறோம் மாமாட்ட கேட்டு. ஏறு ஏறு இறங்கு இறங்குடா. அப்படியா? அந்த பாய்க்கு பார்த்து சரி அப்புறம் வழுகும். ஒரு பாடம் கூட உருப்படியா இல்லை. நீக்கே இப்படி சொல்கிறா. அப்போ கொடைக்கானல்ல இந்த சூசைட் பார்க்கு அங்கெல்லாம் போனால் சரி இதை வச்சு நம்ம வந்து ஒரு படம் எடுக்கலாமா? இறங்க வழுகுது பார்த்து. நீ சொல்கிற இப்படி போகணும். நீ அப்படி நீங்கள் மறுபடியும் காட்டில் போகணும். வேணுங்களா? லேய் இந்த பக்கம் வாடா, இந்த பக்கம் வாடா, இந்த பக்கம் இந்த பக்கம் சரிடா. வாடா 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 சரிஞ்சு வாடா வாடா, பயப்படாத தப்புடா. ஏய் வாடா இங்கிட்டு வாடா. சரி பார்த்து தவிர டமான் தவிர 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 வா கீழே வா. தவிர ஒன்று அவனு தப்பு அவ்வளோதான் அவ்வளோதான். ரோடு என்னயா சரி. ஐயோ அந்த இந்த பாறையை கடந்துட்டோம்னா கீழே போயிடலாம் சொல்கிறேன். பாங்கனூர் பாறை இருக்கும்ல. ஓ வாயை வச்சு குமார் ஐ ஏறி எப்படி அம்மாடி அம்மா. ம் ராமரே நீ இப்படி வரமாட்டேன் ராமரு. அவங்க கூட போடா, அவங்க கூட போடா. இவ திக் திக் பயணம். அம்மா அம்மா ஏய் அக்கா ஐயோ சுவாரஸ்யமான பயணம். ஒன்றை நம்பி வந்து சிறிய நம்பி கூட போயிருக்கேன். சரி காப்பாற்றணும்.
சரி இந்த பாதை தான் இருக்குவா. அம்மாடியே அவனை முன்னாள் விடு வாடாடே. பாறல இறக்கம் இருக்குடி உருங்க வராடி. வாடாடே சரி அவ்வளோ அழகா வரியா இங்கே நம்ம வரவே இல்லைல்ல. நல்ல பாதை போகுது. இங்கே தான் வந்தோம். நல்ல பாதையே இருக்கு, சூப்பர் பாதையே இருக்கு. நாங்கள் ரெடி. அப்போ இந்த பைக்கில் வந்தோம்மா அல்ல அந்த வயலில் கீழே கிடக்கும். நீ போட்டோ வச்சுருக்கீங்க போட்டோ
சொன்னேன் ஐயோ கடைக்கு போனே வருவில்லை பேக் ஃபஸ்ட்டு வைப்பின்னு இருக்கு ஐயோ எப்படி வாங்க டவ்வு கூச்சுது. எதோ கூச்சு நீ சொல்லுவ கூச்சு போகலாம் போகலாமா அப்படி போகலாமா? எப்படி வந்தோம் அந்த மாதிரி பாதையில் வரணும். கரெக்டாக போயிடணும். படி மாதிரி இருக்கு நம்மளுக்கு. படி வந்துடுச்சு என்ன கவலை ஜீவா எதுவுமே செய்யாத இந்தா இப்படி போகிறோம்ல இப்படி கிராஸ் ஆகி இப்படி இறங்கி அப்படி போயிடுவோம் இப்படி இறங்கி அப்படி போயிடுவோம் சாமி ஒன்றும் கவலை. இது கொஞ்சம் சீயா சும்மா உழுவுது. பாதை இல்லைடா. இங்கிட்ட ரெண்டு பாதை இல்லை என்ன செய்யுது? நம்மள ஒடிச்சு விட்றா. நம்மள ஒடிச்சு விட வேண்டியதான்றா. சரி எப்படி ஒடிக்குதா கையில் அவ்வளோதான். தப்பு தப்பு அவ்வளோதான். இங்கே பார்த்து அழுகுது. வாழ்க்கை மறுபடியும் ஆரம்பிக்கும்.